இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 19:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. பேதையானவர்களை கூட ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வேதம் ஞானியாக ஞானமுள்ளவனாய் மாற்றிவிடுமாம். குறைவற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு புத்தகம் என்று சொன்னால் த ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். ஏனென்றால் அது எல்லாமே இருக்குது. ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. உலகம் உண்டானது இருக்கிறது, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்னு சொல்லுகிறது, மனிதனுடைய முடிவு என்ன இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்த பின்பு என்ன நடக்கும் எல்லாமே இன்னைக்கு விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாதவை கூட எல்லாமே இதுல இருக்கிறது. நாம் கண்டுபிடித்து விடலாம். அத்தனை காரியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தை குறித்து அதில் பார்க்க முடியும், நிகழ்காலத்தை குறித்து அதில் பார்க்க முடியும், இனி நடக்க போகிறவைகள் என்ன என்பதையும் அதில் தெளிவாகவே ஆண்டவர் எழுதி கையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதனுடைய மேன்மை இந்த மனுக்குலத்திற்கு தெரியவில்லை. அதுதான் வேதனையான ஒன்று. வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் ஞானிகளாக மாறிவிடுவார்கள். நேசிக்கிற பிள்ளைகள் நிறைவான சமாதானத்தோடு தான் இருப்பார்கள். அவள் குறைவு இருக்காது. அவர்கள் இடறி போக மாட்டார்கள், தடுமாற மாட்டார்கள், தடமும் மாற மாட்டார்கள். எல்லாவற்றிலும் சரியான வழியில நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த வேதத்தின் மேன்மை அப்படிப்பட்டது. ஸ்பர்ஜன் என்கிற வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர் ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கம் பண்ண போய் கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்தில் ஒரு வாலிபன் அவரை வழிமறித்து, ஐயா, இன்னைக்கு ஆலயத்தில் நீங்க தானே பேச போறீங்களா? ஆமா, நான் தான் பேச போறேன் தம்பி. எப்பவும் பார்த்தாலும் பைபிள்ல இருந்து ஒவ்வொரு காரியங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப விஞ்ஞான உலகத்தில் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு தூரம் வேகமா வளர்ந்து வருகிறது விஞ்ஞானம். நீங்கள் அறிவியல் சம்பந்தமாக ஏதாவது பேசுங்க. சும்மா இதே பேசிட்டு ஒரு காரியத்தை எடுத்து பைபிள் ஒரு இன்சிடென்ட் பேசுறீங்க, அந்த ஆபிரகாம்ங்கிறீங்க, இதுங்கிறீங்க, இதே பேசி பேசி போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி தம்பின்னு சொல்லிட்டு அவர் போய் பிரசங்க நேரம் வந்ததும் அந்த பிரசங்க பீடத்தில் ஏறி பேச ஆரம்பிக்கிறது ஒரு சகோதரன் கேட்டுக்கொண்டான். அதனால விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்ன பேசினார்? ஒரு ஏழை விதவை தாய், அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான், அவன் மரித்து போய்விட்டான். உடனே விஞ்ஞானிகளிடம் போய் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது சொல்லி, என் மகன் மரித்து விட்டான், என்ன செய்வது சொல்லும் போது விஞ்ஞான ரீதியாய் விஞ்ஞானிகள் சொன்னார்களாம், அந்த சரீரம் என்னை அழுகி போய்விடும், நீ அடக்கம் பண்ணிவிடு, அது மக்கி அப்படி மண்ணோடு மண்ணாய் போய்விடும் சொல்லுகிறார்கள். அடுத்த கேள்வி அந்த தாய்க்கு, என் மகனுடைய உயிர் எங்க இருக்கும்? அதற்கு பதிலே சொல்ல தெரியல, மௌனமாக இருக்கிறார்கள். என் மகனை திரும்பவும் நான் காண்பேனா? அதற்கும் பதிலே கிடையாது, மௌனமாக இருக்கிறார்கள். முடிவுதான் என்ன, மரணம் தான் முடிவா மனிதனுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் பதில் சொல்லவில்லை. சொல்லிவிட்டு ஸ்பர்ஜன் செய்தியை தொடர்கிறார். வேதத்தை புரட்ட சொல்லுகிறார். வேதத்தை புரட்டும் பொழுது லூக்கா 23:46 வாஸ்தா, குமாரனா இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில் விடும் பொழுது தன்னுடைய ஆவியை பிதாவிடம் கொடுக்கிறார். பிதாவே, உடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். மனிதனுடைய ஆவி பிரியும் பொழுது தேவனிடத்தில் சொல்லுகிறது. அப்ப அந்த உயிர் எங்க போகிறது அங்கு சொல்லுகிறார். அடுத்து சிலுவையில் அறையப்படும் பொழுது 2 கள்ளன் பக்கத்தில் அறையப்படுகிறாள். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அவன் கேட்கிறான், என்ன நினைச்சிருங்கப்பான்னு சொல்லும்போது, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். மரித்த உடனே உன்னை நான் பரதேசில அங்கு பார்க்கலாம், அங்கதான் நீ போவா, அங்க கூட்டிட்டு போறேன் அங்க வழியை உண்டாக்குறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்து ஆண்டவர் பிரியமாய் வாழ்ந்து மரிக்கிறவன் பரதேசிக்கு போவான் என்பது அங்கு சொல்லிவிடுகிறார். அதோடு அவர் விட்டுவிடவில்லை. அடுத்தால வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த தேகத்தை விட்டு, அந்த சரீரத்தை விட்டு நம் உயிர் போகும் பொழுது 2 கொரிந்தியர் 5:8 என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் நாம் போய் குடியிருக்கும்படியா, பரலோகத்தில் அவரோடு வாழும்படியாய் போவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லக்கூடாததை கூட இந்த வேதம் சொல்லுகிறது. விஞ்ஞானத்தை காட்டிலும், விஞ்ஞானிகளை காட்டிலும், அவருடைய வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரிதென்று சொல்லி விஞ்ஞானத்தை குறித்து பேச ஆரம்பித்தார்களாம்.
பிரமித்து போனார்களாம். முடிந்தவுடன் அந்த வாலிபன் ஓடி வந்து, ஐயா சாரியா, நான் ஏதோ உங்களை தப்பா இல்லப்பா, இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று புரிந்து கொள். இந்த வேதம் தான் எல்லாவற்றுக்கும் மேன்மையான ஒன்று. இதை நேசி வாசி வாழ்ந்திருப்பா என்று வாழ்த்து விட்டு போனாராம். யோசித்து பாருங்கள், நாம் எப்படி குழப்பத்தில் இருக்கிறீங்களா? என்ன செய்யணும்னு தெரியலையா? முடிவெடுக்க முடியலையா? வாழ்க்கையை வெறுத்து போச்சுதா? யாருமே இல்லைங்கிறீங்களா? அனாதை போல ஃபீல் பண்றீங்களா? தனியா நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களா? வேதத்தை நேசிச்சு வாசிச்சு பாருங்க. ஏசு உங்களை அருகில் இருக்கிறத பாப்பீங்க. அவருடைய வார்த்தை உங்களை நிரப்புகிறத பாப்பீங்க. உங்க சரீர பலவீனங்கள் மறைகிறத பாப்பீங்க. தனிமை உணர்வும் மறைந்து போகிறத பார்த்து எல்லாவற்றிலும் நீங்கள் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர்கள் பயன்படுத்துவதை பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எவ்வளவு பெரிய தேவன், எங்களை நேசித்து எங்களுக்கு ஒன்றும் அறிவில்லாத எங்களை பேதேறும் அப்பா அஞ்ஞானிகளுமா இருந்த எங்களை நேசித்து உடைய வார்த்தை கொடுத்து நீங்க உயிர்ப்பித்து அதன் மூலமா எங்களை நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு போஜனமாக இருக்கு. உடைய வார்த்தையை அதிகமா நேசித்து வாசித்து அதை கடைபிடித்து உயர்த்த உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா உடைய வார்த்தையை நேசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. அதில் உள்ள வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாய் வெளிச்சம் கொடுக்க உதவி செய்யும். துதிக நம்மை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு மேன்மை இருக்குது, நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றிலிருந்து நாம் இன்னும் மேன்மையாக மாற வேண்டுமா, பயனுள்ளவர்களாய் மாற வேண்டுமா? வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம். கர்த்தர் அதன் மூலமாய் பேசுவார். இது மனுக்குலத்திற்காக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒன்று. ஏதோ குறிப்பிட்ட மனிதர்களுக்காக கூட்டத்திற்காக அல்ல. அதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு நாம் அதை செய்வோம். இன்றைக்கு மேன்மை பார்ப்போம். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்